திமுகவை சர்வே எடுக்க சொல்லி பீகாரில் எடுத்து விட்டார்கள், ஜப்பான்ல ஜாக்கி ஜான் எடுத்தாங்க, காங்கிரஸ் ஆளக்கூடிய தெலுங்கானால கர்நாடகாலாம் எடுத்துட்டாங்க. உங்க கூட்டணி கட்சிகள் உங்க வீட்டுல டேபிள் மேட் இருக்கா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சொன்னாங்க. நாமும் திரும்ப அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்று சொன்னோம். பயனற்ற அந்த சர்வே, மாநில அரசு எடுக்கக்கூடிய சர்வே, இடஒதுக்கீடு சம்பந்தமான கோர்ட் நடைமுறைகளில் அது ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு திரும்ப அவர்கள் உறுதி செய்த பிறகு இந்த சர்வேவை வைத்து இங்க இருக்கக்கூடிய ராமதாஸ் போன்றவர்கள், சாதி கட்சி நடத்தி கொண்டிருப்பவர்கள், இதை ஒரு எங்கள் சாதிக்கு இந்த எண்ணிக்கை பலம் இருக்குதுன்னு பெருமை பேசுவதை தவிர எந்த பயனும் இருக்காது. ஒரு சமூக நீதி பேசக்கூடிய கட்சி, அரசு, ஆட்சி இப்படி ஒரு சென்சஸை எடுக்க வேண்டும் என்றால் அதை ஒன்றிய அரசு எடுத்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அது செல்லுபடியாகும் விதத்தில் அது அமைந்தால் மட்டும்தான் சமூக நீதியை உறுதி பண்ணுவதற்கோ இடஒதுக்கீட்டை இன்னும் விரிவுபடுத்துவதற்கோ பயன்படும் அப்படின்னு திரும்ப சொன்னோம். ஜி.கே. மணி சட்டமன்றத்திலேயே மீண்டும் கேட்டார் முதலமைச்சரிடம், சாதிவாரி சர்வே எடுக்க வேண்டும். அவர் அதையே தான் சொன்னார். நீங்க தான் கூட்டணியில் இருக்கீங்க, நாங்க இப்போ தீர்மானம் வேற போடுறோம், நீங்கள் அதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னா. இன்றைக்கு அஸ்வினி வைஷ்ணவ் இந்த துறைக்கான ஒன்றிய அரசுடைய அமைச்சர். சென்சஸ் எடுக்க ஒன்றிய அரசுக்கே அதிகாரம். மக்கள் தொகை சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசின் அதிகார வரம்பில் தான் வரும். மாநிலங்கள் தனித்தனியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் குழப்பம் ஏற்படும். தமிழ்நாட்டில் மாநில அரசே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் எனும் பாமக உள்ளிட்ட கட்சிகள் கோரிக்கை வைத்த நிலையில் ஒன்றிய அமைச்சர் விளக்கம். ஒன்றிய அமைச்சர் தன்னுடைய அதிகார வரம்பை சொல்கிறார். அந்த அதிகாரம் அவருக்கு இருக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் பிரச்சனை. சட்டம் என்ன சொல்லுகிறது, சுப்ரீம் கோர்ட் அதை ஏற்றுக்கொள்ளுகிறதா, நாம சர்வே எடுத்தா அந்த நம்பர்ஸ் அவங்க ஏத்துக்கிறாங்களாங்கிறதுதான் பிரச்சனை.